வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவரால் ஏற்படுத்திய கட்சி. 2 கோடி தொண்டர்களை பெற்ற மாபெரும் கட்சி. ஆட்சி அமைக்காமல் போயிருந்தாலும் மக்களுக்குரிய நலத்திட்டங்களை நேரடியாக மத்திய அரசிடமிருந்து மத்திய அரசினுடைய திட்டங்களாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். வரும் காலத்தில் வரக்கூடிய ஆட்சி அமைப்பில் மத்திய அரசை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்குரிய முன்னுதாரணமாக நாம் செயல்படுவோம். ஆட்சி அமைப்பில் இன்றைக்கு நாம் இல்லாமல் இருந்தாலும் மத்திய அரசினுடைய அந்த ஆட்சி அமைப்பை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து செயல்படுத்துவோம். மாநில அரசு செயல்படுத்தினாலும் நமக்குரிய மக்களுக்குரிய தேவைகளை ஒரு முழுமையாக ஒவ்வொரு அந்த தொகுதி ரீதியாக வேட்பாளர்களை முன்கூட்டியே தேர்ந்தெடுத்து 5 வருடத்தினுடைய அந்த களப்பணியை செய்வதற்குரிய அந்த நலத்திட்டங்களை மத்திய அரசினுடைய திட்டங்களாக கொண்டு போய் சேர்ப்போம். ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான காலகட்டமாக இருந்தாலும் இதை முழுமையாக நம்முடைய மாண்புமிகு எடப்பாடியோடைய அவருடைய உழைப்புக்கு நாம் கண்டிப்பாக அவருக்கு வெற்றியை கொண்டு வந்து அவர் கையில் கொடுப்பதற்குரிய அங்கீகாரமாக ஒவ்வொரு தொகுதி ரீதியாக வேலை செய்ய வேண்டும். இன்றைக்கு ஒரு கடினமான காலகட்டமாக எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லுபவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நாம் இன்றைக்கு எவ்வாறு மத்திய அரசை நடத்த வேண்டும், மத்திய அரசை ஆதரிக்கும் பொழுது எவ்வாறு திட்டங்களை தமிழ்நாட்டில் எடுத்து வர முடியும் என்பதற்குரிய முன்னுதாரணமாக செயல்படுவோம். இதற்கு நம்முடைய எடப்பாடியுடைய தலைமையில் இந்த பணியை தொடர்வதற்குரிய அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும். முன்கூட்டியே இதற்குரிய திட்டமிடல் மற்றும் ஒவ்வொரு இடத்திலுமே ஒரு அனைத்து மக்களுக்கு ஏற்ப மக்களுடைய தேவைகளை அறிந்து மத்திய அரசினுடைய திட்டங்களை ஒவ்வொரு வீதியாக நாம் செயல்படுத்துவோம். ஒரு கடினமான காலகட்டமாக இருந்தாலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எவ்வாறு களப்பணியில் ஈடுபட்டிருந்தோமோ அதே போல இந்த வருகின்ற 5 ஆண்டை முழுமைப்படுத்துவோம். இதனால் மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எவ்வாறு மத்திய அரசினுடைய திட்டங்களை எடுத்து வர முடியும் என்பதையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி எவ்வாறு இருக்கும் என்பதை செயல்படுத்துவோம். மாநில அரசு இருந்தாலும் மக்களுக்குரிய திட்டம் எவ்வாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்படுத்தும் என்பதற்குரிய முன்மாதிரியாக செயல்படுத்துவோம். நன்றி மக்களே.